Hi viewers, welcome to our channel. இந்த சேனல்ல subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell பட்டனை மறக்காம press பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைமுடி அடர்த்தியாக வளரணுமா? இந்த வித எண்ணெயே போதுமானது. அது என்ன எண்ணெய் என்று பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் கூந்தல் உதிர்வது என்பது எல்லோரும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. எல்லோருக்கும் அழகான அடர்த்தியான கருமையான கூந்தல் வேண்டும் என்பது கனவாகவே அமைகிறது. ஆனால் அப்படிப்பட்ட கூந்தல் சாத்தியமா? கண்டிப்பாக இந்த பொருளை மட்டும் கையில் எடுங்கள். இந்த எண்ணெயை கொண்டு தினமும் மசாஜ் செய்தாலே போதும், ஆரோக்கியமான கூந்தலை நீங்கள் பெற்று விடலாம். கருஞ்சீரக எண்ணெய். இந்த கடுஞ்சீரக எண்ணெய் உங்கள் கூந்தலை வலிமையாகவும் அடர்த்தியாகவும் வைத்துக்கொள்ள உதவும். எனவே இனி இந்த எண்ணெயை உங்கள் கூந்தல் பராமரிப்பில் சேர்த்துக் கொள்ளுங்கள். சரி, வாங்க இப்பொழுது இந்த பயன்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். இது கூந்தல் வளர்ச்சியை தூண்டி கூந்தலை வலிமையாகவும் அடர்த்தியாகவும் வைத்துக்கொள்ள உதவுகிறது. ஆரோக்கியமான வேர்க்கால்களை உருவாக்கி கூந்தலின் வேர்க்கால்களை வலிமையடைய செய்கிறது. மேலும் இதன் சுழற்சி எதிர்ப்பு பண்பு, ஆன்டி பாக்டீரியல் பொருட்கள் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பொருள் போன்றவை தலையில் ஏற்படும் அலர்ஜியை போக்குகிறது. இது கூந்தலுக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுக்கிறது. கூந்தல் உதிர்வை தடுக்கிற இளநரையை தடுத்து கூந்தல் கருமையாக்குகிறது. கூந்தலை மென்மையாக அலைப்பாய செய்கிறது. கூந்தல் பாதிப்பு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. கடுஞ்சீரக எண்ணெய் தயார் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 டேபிள் ஸ்பூன் கடுஞ்சீரக எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அரை டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் தேன். ஒரு சிறிய பவுலில் கடுஞ்சீரக விதைகள், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் இவற்றை நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இத்துடன் சிறிதளவு விளக்கெண்ணெயை சேர்த்துக் கொள்ளுங்கள். இதன் அடர்த்தி கொஞ்சம் அதிகம் என்பதால் இந்த எண்ணெய் சற்று பிசுபிசுப்பு தன்மையுடன் காணப்படும். ஆனால் கூந்தலுக்கு மிகவும் நல்லது. அடுத்து கொஞ்சம் தேநீர் சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ளுங்கள். இந்த எண்ணெயை உங்கள் விரல்களில் எடுத்து தலையில் தேய்த்து நன்றாக மசாஜ் செய்யவும். 20 நிமிடங்கள் நன்றாக மசாஜ் செய்துவிட்டு 10 இருந்து 15 நிமிடம் வைத்திருந்த பின் எப்பொழுதும் போல் தலையில் ஷாம்புவை கொண்டு அலசி கொள்ளுங்கள். இந்த மசாஜ் வாரத்திற்கு 2 முறை என செய்து வந்தால் நல்ல ஆரோக்கியமான கூந்தலை பெற்றுக் கொள்ளலாம். கடுஞ்சீரக விதை. இந்த கடுஞ்சீரக விதை வேர்க்கால்களை தூண்டி வலிமையாக்குகிறது. கூந்தலுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது. தேங்காய் எண்ணெய் கூந்தலுக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுக்கிறது. இதனால் கூந்தல் வறண்டு போவது தடுக்கப்படும். விளக்கெண்ணெய். இது உங்கள் கூந்தலை மென்மையாக பளபளப்பாக இருக்க உதவியாக இருக்கும். இது கூந்தல் பாதிப்பு, கூந்தல் உடைந்து போவது, பிளவுபட்ட முடிகள் இருப்பதை சரி செய்துவிடும். லெமன் ஜூஸ். இதில் உள்ள வைட்டமின் சி தலையின் கொலாஜின் அளவை சரி செய்து தலைமுடியின் pH அளவை சரிசமமாக்கி கூந்தல் உதிர்வை தடுத்து மற்றும் கூந்தல் வளர்ச்சியை தூண்டுகிறது. தேன் கூந்தலுக்கு தகுந்த ஈரப்பதத்தை கொடுக்கிறது. ஆரோக்கியமான கூந்தலுக்கு மருந்தாகவும் அமைகிறது. ஓகே வியூவர்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.